ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 7.1 ஐந்தாவது வினா பார்க்கலாமா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இரு சமபக்க முக்கோண வடிவில் உள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 36 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றளவுனா என்ன சொன்னோம்? அந்த 3 பக்கங்களையும் நம்ம கூட்டுறதுதான் நம்ம சுற்றளவுன்னு சொன்னோமா. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இரு சமபக்க முக்கோணம், அதாவது இந்த 2 பக்கம் நமக்கு சமமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இது 13, இந்த சமபக்க ஃபர்ஸ்ட் ஒரு இது என்ன கொடுத்துருக்காங்க? இதோட சுற்றளவுன்னு கொடுத்துட்டாங்க. இது ஏ, இது பி, இது சின்னு வச்சோம்னா சுற்றளவுனா என்ன? இந்த 3 பக்கங்களையும் கூட்டி வர்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஸோ இது 3ஐயும் கூட்டி வர்றதுதான் நமக்கு சுற்றளவு. இதுல அரை சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம்? இது 3ஐயும் கூட்டி வர்றதுல 2ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அரை சுற்றளவு கிடைக்கும். இப்ப நமக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம், ஒரு பக்கத்தோட நீளம் மட்டும் கொடுத்துருக்காங்க 13 மீட்டர்னு. இப்ப இந்த இது 13 மீட்டர், ஏ 13 மீட்டர்னா நமக்கு பி 13 மீட்டரா தான் இருக்கும். ஏன்னா இரு சமபக்க முக்கோணம்னு நமக்கு சொல்லிட்டாங்கல்ல, 2 பக்கம் சமமா இருக்கும். இந்த பக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. இதோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 13ன்னு கொடுத்துருக்காங்க. இரு சமபக்க முக்கோணம்னா ஒரு பக்கத்துல வர்ற மதிப்பு தான் இன்னொரு பக்கத்துக்கும் வரும். அப்ப 13 பிளஸ் நமக்கு எது தெரியாது? சி தான் தெரியாது. அப்ப இங்க 36 வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்குமா? பிளஸ் சி. நமக்கு என்ன தேவை? சி தான் தேவை. நமக்கு எதோட மதிப்பு தேவை? சியோட மதிப்பு தான் தேவை. அப்ப சியை வச்சுட்டோம்னா 36 மைனஸ் 26 இங்கிட்ட போச்சுன்னா 26 26. அப்ப சியோட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10. ஏ என்ன கிடைச்சிச்சு? ஏ என்ன சொல்லியிருக்காங்க? 13ன்னு சொல்லியிருக்காங்க. பியும் நமக்கு 13ஆ தான் இருக்கும் இரு சமபக்க முக்கோணத்துக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சமபக்க நீளம் 13 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பரப்பளவை கண்டுபிடிச்சுக்கலாமா? பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இப்போ இந்த எஸ்ன்றது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஸ்ன்றது அரை சுற்றளவு. அரை சுற்றளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லுவோம். அரை சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது எஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த சுற்றளவுல பாதி தான் நமக்கு அரை சுற்றளவு. அப்ப 36 வகுத்தல் 2 ஓரன் 2 ஓரன் 2 இங்க ஒண்ணு வருதா? 8 16. அப்ப நமக்கு எஸ் என்ன கிடைச்சிருக்கு? எஸ் 18. அரை சுற்றளவு என்ன நமக்கு? 18. இப்ப நம்ம இதுல போடலாமா? ஒவ்வொரு வேலையுமே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 13. பியும் நமக்கு 13. சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப எஸ்ஸோட மதிப்பு என்ன? 18. 18. இது எஸ் மைனஸ் ஏ. இங்க பிராக்கெட் வந்தாலே நமக்கு பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். எஸ் மைனஸ் ஏனா எஸ்ஸோட மதிப்பு 18 மைனஸ் ஏவோட மதிப்பு 13. இங்கிட்ட பெருக்கல் பிராக்கெட் இருந்துச்சுன்னா நமக்கு பெருக்கல் குறி போடணும். எஸ் மைனஸ் பி. எஸ் என்ன? 18 மைனஸ் பியும் நமக்கு 13 பெருக்கல் எஸ் மைனஸ் சி. எஸ் 18, சி நமக்கு 10. இப்போ இந்த 18 அப்படியே வச்சுக்கலாம். இதை மைனஸ் பண்ணி போட்டோம்னா 18 நமக்கு 13 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5. அதே மாதிரி 18ல் 13 போச்சுன்னா 5 இன்ட்டு 18ல் நமக்கு 10 போச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு 8 கிடைக்கும். இப்போ நம்ம இதை பெருக்கலாமா? 18 இன்ட்டு 5 8 40, 4 ஓர் 5 5 9. ஸோ 90 இன்ட்டு இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டை பெருக்க போகிறோம். 8 40. இப்போ இது நம்ம ஈஸியாக பெருக்கிடலாம் தானே? 9 4 மட்டும் பெருக்கணும். பேலன்ஸ் இந்த 2 0 அப்படியே போட்டணும். 2 0 போட்டுருங்க. 9 4 36. அப்போ நமக்கு இது என்ன வாய்ப்பில் வரும்? 36ன்றது 6 6 36 கிடைக்குமா? 6 6 36 3600 வருமா? இது நம்ம எப்படி போடலாம்? 60 இன்ட்டு 60 சதுர அலகுகள். அலகு நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் தானே கொடுத்துருந்தாங்க. அதாவது நமக்கு இங்கே சுற்றளவு மீட்டரில் தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ இதை எப்படி எழுதணும்? சதுர மீட்டர்னு எழுதணும். இங்கே 2 தடவை வருதா? அப்போ இது 60 ஸ்கொயர்டு, அதாவது ரூட் 60 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயர்டுக்கும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சுற்றளவு
சுற்றளவு 60 சதுர அலகுன்னு கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு 17 ரூபா 50 பைசா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆகும் மொத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு எத்தனை சதுர மீட்டர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட பரப்பளவு 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மொத்த செலவை எப்படி போடணும்? மொத்த செலவு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு நமக்கு 17 ரூபா 50 பைசா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 60 சதுர மீட்டர் வரணும். அதாவது 60 சதுர மீட்டருக்கு நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 60 பெருக்கல் ஒரு இதுக்கு எவ்வளோ ஆகும்? 17 50. அப்போ 60 பெருக்கல் 17.50 போடணும். இப்போ நம்ம இதை பெருக்கி போடலாமா? இது பெருக்கி போடுறது தான், பெருக்கி நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு ஆகிற மொத்த செலவு. இப்போ ஜீரோவெல்லாம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம லாஸ்ட்டு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 0 இருக்குது, 0 விட்டுருங்க. 175 6 இதால் பெருக்குங்க. 5 30. அப்போ இங்கே 7 42 + 3 45 4 1 10. அப்போ இதை பெருக்கணும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1050. ஓகேவா? இது நம்ம அமௌண்ட்ல எழுதுறோம், அலகு கிடையாது. நம்ம எவ்வளோ ஆகும் செலவு தான் எழுதுறோம். அப்போ இது அமௌண்ட்ல எழுதும் போது 1050 + 2 0 இருக்கா நமக்கு? இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கு. 2 0வே ஆட் பண்ணியாச்சு. எத்தனை ஸ்தானம் தள்ளி நமக்கு புள்ளி இருக்கு? 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1050 புள்ளிக்கு அப்புறம் 0 வந்துச்சுன்னா அது நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நமக்கு ஆகிற மொத்த செலவு எவ்வளோ ஆகும்? 1050 ரூபா ஆகும். புரிஞ்சுதான்? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.